ஹலோ everyone, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இஸ் தஸ் ஆல்ஃபா உந்தஸ் ஒமேகா, ஹீ இஸ் த ஆல்ஃபா அண்ட் தி ஒமேகா. இந்த ஒரு புது வீடியோலையும் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்ஃபுல் ஹார்ட், நன்றி உள்ள இருதயம் அப்படின்றது குறித்து பார்க்கலாம். இந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்கள் பண்ணி ஜெபம் பண்ணலாம். எங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நேற்றும் என்று மாறாதவரே, உங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். இந்த வேலையிலும் கூட அப்பா எங்களோடு இணைந்து இருக்கிற ஜனங்களுக்காக நன்றி. அப்பா, இந்த வார்த்தை மூலமாக தேவன் தாமே அவர்களை தொடுங்க, அவர்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலையிலும் கூட நம்ம பார்க்க போகிற வார்த்தை த தேங்க்ஃபுல் ஹார்ட், நன்றியுள்ள இருதயம். இந்த நன்றியுள்ள இருதயம் எதுக்கு அப்படின்னா, நன்றியுள்ள இருதயம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுக்குற நற்கிரியைகள் மூலிமா நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். இப்போது நமக்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கலாம், இல்லை செல்வாக்குகள் கொடுக்கலாம், பதவிகளை கொடுக்கலாம். ஸோ ஆண்டவர் நமக்கு செய்கிற நற்கிரியைகளை குறித்து ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு நம்ம இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு பைபிளில் ஒரு வசனம் ஒன்று உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:18 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செய்கிறது அப்படின்றது, நம்ம இதை ஆல்ரெடி இது கொடுத்து கூட பேசியிருக்கிறோம். ஸ்தோத்திரம் செய்கிறது அப்படின்றது ஏதோ ஒரு, எனக்கு ஒரு யாரோ கிஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு தேங்க் பண்ணுறதோ, இல்லை எனக்கு சம்பளம் போட்டுட்டாங்க அதுக்கு ஒரு தேங்க் பண்ணுறதோ அப்படின்னு மட்டும் இல்லை. எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு என்னென்னலாம் நற்கிரியைகள் நடக்குதோ, சில தீங்கு நடந்தாலும் பரவாயில்ல, அதுக்கும் நம்ம நன்றி சொல்லலாம் ஆண்டவருக்கு. இப்படிப்பட்ட நன்றி உள்ள இருதயத்தை ஆண்டு எதிர்பார்க்குறார். இந்த நன்றியுள்ள இருதயம் இருந்த சில சம்பவங்கள் நடந்த சில நபர்களை குறித்து நான் இன்றைக்கி உங்களோடு பேச போகிறேன். அதில் முதலாவது, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய ஒரு பிரயாணப்பட்டு ஒரு இடத்துக்கு போகிறார். அப்போ அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 17ஆம் அதிகாரம் எடுத்து அது நம்ம 12ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் ஒரு 17 வசனம் வரைக்கும் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு சம்பவம் இப்படியாக சொல்லுகிறது. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிர் வந்து தூரத்தில் நின்றார்கள். இந்த இடத்துல இவர் போயிட்டுருக்கிறார் ஒரு கிராமத்தில். அப்போ அங்கே குஷ்டரோகம் உள்ள ஒரு 10 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அவர் அங்கே போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசுவே ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவங்க ரொம்ப சத்தம் போட்டு, ஆண்டவர் எங்களுக்கு இறங்குங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதை கூப்பிட்ட உடனே அவரை 10 பேரையும் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர் இடத்துல காண்பீங்கள். ஆண்டவர் வந்து அற்புதம் செய்கிறேன்னு சொல்ல, ஆசாரியர் இடத்துல போய் காண்பீங்கன்னு சொல்கிறாரு. இவங்க போகிறாங்க. போகிற வழியில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, அவர்களை காண்பீங்களேன்னு சொன்னால் அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவங்க வந்து க்ளீன் ஆகிட்டாங்க, அவங்க சுத்தமாயிட்டாங்க. இந்த சம்பவத்தில் 10 பேர் குஷ்டரோகிகளாக இருக்கிறாங்க. இதில் ஒரே ஒருத்தன், எல்லாம் போகிறாங்க, போகும்போது சுத்தமாகுது. ஆன உடனே ஆன சந்தோஷத்தில் 9 பேர் அவங்களோட வழியை பார்த்து அவங்க போயிட்டாங்க. இதில் அந்த ஒரே ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, கீழே அந்த 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்ப வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த நன்றி உள்ள இருதயம் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அந்த 9 பேரும் தான் நன்மை பெற்றுக்கொண்டாங்க. 9 பேருமே ஆண்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஆண்டு ஆசீர்வாதத்தை, அந்த ஒரு பிளெஸ்ஸிங், இது ஒரு விடுதலை கொடுத்தார். ஆனால் அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் திரும்பி வந்து நம்மளுக்கு ஆண்டோட்ட வந்து நன்றி செலுத்துகிறான். மற்ற 9 பேருக்கு அது தோணவே இல்லை. பாருங்களேன், இந்த நன்றி உள்ள இருதயம் ரொம்ப முக்கியங்க. இந்த நன்றி உள்ள இருதயம் ரொம்ப முக்கியம். ஆண்டோர்கிட்ட நம்ம எத்தனையோ நன்மைகளை பெறுகிறோம். நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன கஷ்டங்கள்லேருந்து நம்ம எல்லாத்துக்குமே ஆண்டோட்ட கேட்போம், ஏசப்பா எனக்கு இந்த தேவைகளை சந்திங்க. ஆண்டோட்ட அப்படி நன்மைகளை பெறுகிற நாம் எல்லாவற்றையும் குறித்து நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். சில நேரத்தில் நம்ம மறந்து போகிறது உண்டு. ஏன்னா மனுஷர்கள் வந்து பார்த்திங்கன்னா நன்றியை மறந்துடுவாங்க. சின்ன ஒரு துரோகம் பண்ணி பாருங்கள், அதை மட்டும் மனசில் ரொம்ப வருஷம் வச்சுருப்பாங்க. அப்போது அவர்கள் ஆண்டவர் நமக்கு செய்த நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நம்ம எழுதி ஞாபகம் வச்சு அது எல்லாத்துக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே நீங்கள், அப்போ ஏதாவது பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் புதுசாக வந்தால் கூட நம்மளுக்கு ஒரு விசுவாசம் வரும். ஆண்டவரே, அன்னைக்கு எனக்கு நீங்கள் அந்த அற்புதத்தை செஞ்ச தேவன், எனக்கு இன்றைக்கி ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க முடியும். இங்கே அவன் வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறான். தேவனை மகிமைப்படுத்தும் ஆண்டு அந்த இடத்துல சொல்கிறாரு, அவருடைய பாதகத்தருகே முகங்குப்புற விழுந்து, இது பாருங்களேன், முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம்
செலுத்தினான், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதில் பாருங்களேன், அவன் சமாரியனாக இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு கேட்குறார். அப்போது தேவனை மகிமைப்படுத்திருக்க அந்த அந்நியனே ஒளிய மற்றொருவனும் திரும்பி வரக்கானமே என்று சொல்லி, அப்போ ஆண்டவங்க எதிர்பார்க்குறார். என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நம்மக்கிட்ட மற்ற 9 பேர் வரலையாப்பான்னு கேட்குறார். ஏன்னா ஆண்டவர்கிட்ட அந்த அந்த நன்றியுள்ள இறுதி ஆண்டவருக்கு வேணும். அதனால தான் அங்கே அந்த இடத்துல அப்படி கேட்குறாரு. ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நன்றியை தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறவராக இருக்கிறார். அன்பான தேவஜனமே, முதலாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது அற்புதங்கள் நடந்தால் நன்றி சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நன்றி சொல்கிறதுக்கு மறந்து சில நேரம் சில விஷயங்கள் நமக்கு கிடைச்ச உடனே அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணிடுவோம்னா மறந்துடுவோம். அதை கொடுத்த ஆண்டவரை மறந்துடுவோம். சொல்கிறேங்க, எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் எந்த நன்மைகளாக இருந்தாலும் பரத்தில் இருக்க பிதாவின் இடத்துலேருந்து வராமல் நமக்கு ஒன்றும் வாய்க்காது. அதனால் எது வந்தாலும் அதுக்கு காரணம் அவர் தான். ஒருவேளை அதை மனுஷங்க மூலிமா ஆண்டவர் நம்மளுக்கு கொண்டு வந்த மாதிரி தெரியலாம், மனுஷங்க மூலிமா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்க மாதிரி தெரியல, ஆனால் அதை கொடுப்பது தேவன். ஸோ அதனால் தேவனுக்கு நன்றியுள்ள இதயத்தோடு இருப்போம். அடுத்ததாக 2வதாக நம்ம ஆபேலுடைய ஒரு சின்ன ஒரு பகுதி இருக்குது, அதை நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஆபேல் ஆதியாகம் எடுத்துக்கலாம். ஆதியாகமம் இல்லை, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். இதில் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று நன்றி செலுத்துறது, ஒன்று எப்படி அந்த நன்றி செலுத்துறது. நன்றி செலுத்துறது எப்படி செலுத்துறது, அதாவது எப்படின்னா என்ன லெவல் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்றதுல ஒன்று இருக்குது. ஏன்னா நான் ஆண்டு எனக்கு கொடுத்தாருங்க, நான் வந்து வேலை செஞ்சேன், நான் சம்பளம் வாங்கிட்டேன், அதில் நான் ஆண்டுக்கும் 10ல் ஒரு பங்கை கொடுக்குறேன். அப்படி பண்ணுறதுக்கும் இப்படி யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு சம்பவத்தோடு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒரு நபர் இருக்கிறார், 2 நபர்கள் இருக்காங்க. ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு சம்பளம் வருது, வந்த உடனே ஒரு முதல் வேலையாக தசம்பாகத்தை எடுக்கிறார். அப்புறம் எடுத்து வச்சுட்டு ஆண்டவருக்குன்னு எடுத்து வச்சுட்டு சிறந்ததை ஆண்டவருக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா மற்ற செலவுகளுக்காக செலவு பண்ணுறார். அவரோட ரூம் ரெண்ட்டை கொடுக்குறார், அவருடைய தேவைகளுக்கான எல்லா செலவையும் எடுத்து வைக்கிறார், மற்றவங்க கொடுக்க வேண்டிய காசை கொடுக்குறார், இப்படி பண்ணுறார். இன்னொரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, சம்பளம் வந்தோடனே என்ன பண்ணுறாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு போய் நல்ல ஒரு டின்னர் வாங்கி கொடுக்குறார். அதுக்கப்புறம் அவங்க பெற்றோர்கள் இடத்துல போயிட்டு ஒரு இதெல்லாம் நல்லா செலவு பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சுட்டு ஓகே பேலன்ஸ் இருக்கா ஆண்டவருக்கு இதில் ஒரு இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறது. 2க்கும் வித்தியாசம் இருக்குங்க. நீங்கள் நினைக்கலாம் 2மே ஆண்டவர் கொடுக்குறதான்னு, ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு யாரை முன்னாடி வைக்கிறோம். ஆபேல் இருக்கிறதுல பெஸ்ட்டை கொடுத்தான். நம்ம காசு ஆண்டவருக்காக கொடுக்குறோன்னா அதில் பெஸ்ட்டு காசு நம்ம கொடுக்க முடியாது. எப்படி நான் பெஸ்ட்டு ஆண்டவர் அந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்றத நம்ம அங்கே காட்டலாம். ஏன்னா ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்களை ரொம்ப கூர்ந்து கவனிப்பாருங்க. சின்ன காரியங்கள். ஏன்னா காயின்னு கொண்டு வந்து வச்சான், ஆனால் அவனோட காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கலை. இந்த நன்றியுள்ள இருதயம் இருக்கிறவர்கள் அதை எப்படி செலுத்தணுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 10ல் ஒரு பங்கை நம்ம கொடுக்கணும். நிறைய பேர் அதை கொடுக்காமல் இருக்கிறது பாவம். ஆக்சுவலி அதை முதல் செலுத்தணும். அதை செலுத்தும்போது அதுக்கு ஆண்டவருக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் பிளேஸ் கொடுத்து நம்ம கொடுக்கும்போது தேவன் அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அதனால் அதில் பாருங்களேன், ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலுக்கு யார் சொல்லி கொடுத்தாலாம் தெரியாதுங்க. இந்த மாதிரி காயின் ஆபேல் 2 பேருமே குட்டு தான். 2 பேருமே வந்து ஆண்டுக்கு வந்து காணிக்கை செலுத்தினாங்க. ஆனால் அந்த நன்றியுள்ள இருதயம் இருக்குது பாருங்கள், 2 பேருமே நம்ம பார்க்கலாங்க. நன்றியுள்ள இருதயம் ஆண்டு எனக்காக கொடுத்துருக்கிறார், ஆண்டுக்கு நான் அதில் சிறந்ததை கொடுப்பேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு முடிவு எடுப்போம். நான் எனக்கு ஒரு சம்பளம் வருதா, அதில் இருக்கிறதுல பெஸ்ட்டை ஆண்டுக்கு நான் கொடுக்குறேன். அது வெறும் சம்பளம் மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் வர எந்த ஆசீர்வாதம் வேணால் இருக்கலாம். ஒரு கார் வாங்கியிருக்கீங்களா, இதெல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து கார் வாங்கிட்டு வரும்போது அந்த காரை ஃபுல் டேங்க் பண்ணிட்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு 60 லிட்டர்ஸ்னு கால்குலேட் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஒரு 100 ரூபான்னு ஒரு இதுக்கு போட்டால் கூட நம்மளுக்கு எப்படியும் 6000 பக்கம் ஆகிடும் இல்லையா. அதுக்கான டீசல் இல்லை பெட்ரோல், அவ்வளோ பெட்ரோல் போட்டுட்டு சந்தோஷமாக வர்றவங்க காணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆண்டு எல்லாத்தையுமே கவனிப்பார். என்னுடைய தகப்பன் ஒரு முறை இந்த காரியத்தை சொல்லும்போது சொல்லி கொடுத்தார். அப்போது ஆண்டவர் அதை கவனிக்கிறார். அப்போ கார் வாங்குகிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அதுக்கு ஈடாக ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்கணும். அந்த ஒரு எக்ஸாம்பிள் கார். அதே மாதிரி பைக், இல்லை வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க சின்ன 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 எந்த ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் அதற்கு தேவனுக்கு பெஸ்ட்டை கொடுத்து ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்தணும். இதுதான் அந்த நல்ல நன்றியுள்ள இருதயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது 3ஆவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா,
நம்முடைய தாவீதை குறித்து பார்க்கலாம். தாவீது இந்த சம்பவம் எப்படின்னா, அவர் ராஜாவாகிறார், ஆண்டவருக்கு ராஜ்யத்தை கொடுக்குறார், அவருக்கு தேவையான எல்லா செல்வாக்குகளையும் தேவன் கொடுக்குறார். கொடுத்த உடனே நிறைய 2-3 நபர்களை பார்க்கலாம் பைபிளில். நிறைய நேரங்களில் எல்லாரும் ஆசீர்வாதமும் அத்தாரிட்டியும் வந்தவுடனே கொடுத்தவங்களை மறந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் கூட இருக்கவங்க ரொம்ப தாழ்மையாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க உங்கள் கூட. ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கட்டுமே, அப்போ தெரியும் உங்களுக்கு அவங்களோட ரியல் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஆசீர்வாதம் வரட்டுமே, அப்போ தெரியும் அவங்க வந்து இவ்வளோ நாள் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு. சிலருக்கு ஆசீர்வாதம் இல்லாதனால தான் சில தாழ்மையாக இருப்பான். சிலருக்கு வந்து சில ஆசீர்வாதங்கள் இல்லாதனால தாழ்மையாக இருப்பான். ஏதாவது வந்துருச்சுன்னா போதும், அவ்வளோதான். அந்த இதெல்லாம் இப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் தாவீது இப்படி எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் கொடுத்த உடனே ஒரு சம்பவம் 1 நாளாகமம் 29:12-13 இப்படி சொல்லுகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தானே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்மாலே உம்முடைய கரத்தினாலே ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம் அப்படிங்க அவர் தாவீது சொல்கிறாரு பாருங்கள். ஐஸ்வர்யம் தானே உம்மாலே தானே இப்போ வருது, உங்ககிட்ட தானே வருது. அந்த இது மனசில் வேணுங்க. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தானே வருது. இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் எல்லாவற்றையும் குறித்து உமக்கு மகிமையும் கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். யாரையும் பலப்படுத்தும் மேன்மைப்படுத்தும் கர்த்தரால் முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தாவீது ஒன்றுமே இல்லாத மனுஷன், ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்த மனுஷன். இப்போ இந்த செய்தி கேட்டுட்டு இருக்க நீங்கள் கூட உங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிற போது நீங்கள் என்னவோ இருந்திருப்பீங்க. இப்போ ஆண்டவர்கள் ஏதோ ஒரு பொசிஷன் கொடுத்துருப்பார். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் எங்கேயோ இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய பொசிஷன் கொடுத்துருப்பார். நீங்கள் இருக்கிற இடத்த தயவு செய்து இப்படி நினைக்கக்கூடாது. என்னோட கடின உழைப்பிலலாம் வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா அவர் உங்களுக்கு கொடுக்காட்டி உங்களுக்கு அந்த பொசிஷன் வந்திருக்காது, அந்த இடம் உங்களுக்கு வந்திருக்காது, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்திருக்காது, அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு வந்திருக்காது, அந்த கனம் உங்களுக்கு வந்திருக்காது. உங்களை யாராவது கனப்படுத்துகிறாங்களா சொல்லுங்கள், எல்லா துதி கன மகிமை அவருக்கு சொல்லுங்கள். மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க, அப்பா இன்றைக்கி நான் வந்து காலையில் சாப்பிட்ட வேலை இல்லை 3 நேரம் நம்ம சாப்பிட்றோம், நம்ம போகிறோம் வர்றோம், காரில் போகிறீங்களா அப்போ சொல்லுங்கள் தேங்க் பண்ணுங்கள், பைக்கில் போகிறீங்களா அதுக்கு தேங்க் பண்ணுங்கள், பஸ்ஸில் போகிறீங்களா அதுக்கு தேங்க் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனுக்கு நம் நன்றி பலிகளை செலுத்துவோம். ஸோ இப்படி ஒரு நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். தேங்க்ஸ் கிவிங் நம்முடைய இருதயத்திலேருந்து வரணும். ஐயோ ஆண்டவரே இதை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்கிற அந்த இருதயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கர்த்தர் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். இந்த 3 காரியன்றது ஒரு சின்ன சம்பவங்களை குறித்து சொல்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஒரு அற்புதம் பெற்றுக்கொண்டா நன்றியுள்ள இருதயம், அடுத்தது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்போது ஒரு நன்றியுள்ள இருதயம், 3வது நமக்குள்ளே ஏதோ பவர் அண்ட் அத்தாரிட்டி ஒரு தாவீது போல் ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டி வந்ததுக்கப்புறம் கூட அதுக்கு ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கிறவர்கள். இப்படி இந்த 3 காரியத்தை குறித்து பார்த்துருக்குறோம். இதை வைத்து தேவன் உங்களோட பேசியிருப்பார், இந்த வார்த்தையை கொண்டு தேவன் உங்களோட பேசியிருப்பார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த நன்றியுள்ள இருதயம் இது 3க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதான் முன்னாடியே சொன்ன போகிற 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொன்னது போல எல்லாவற்றையும் குறித்து நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். அப்பொழுது தேவன் நம்மில் அவர் மகிமைப்படுவாராக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து முடிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நேற்றும் இன்று மாற அதுவரை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே நன்றியுள்ள இருதயம் என்ற தலைப்பில் ஜனங்களோடு தேவன் பேசியிருக்கிறீர். இந்த 3 சம்பவங்களை குறித்து பேசியிருக்கிறோம்ப்பா. முதலாவது ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே லூக்காவில் இருக்கிற ஆண்டவரே இயேசுப்பா, அதோடைய ஒரே ஒரு நபர் நன்றியோடு வந்து நன்றியை சொல்லிட்டு போகிறாரு. அதே 2வது இயேசுப்பா ஆபேலை குறித்து பார்த்தோம், 3வது தாவீதை குறித்து பார்த்தோம்ப்பா. இதே போல் எங்கள் வாழ்க்கையில் ஒன்று ஆண்டவரே நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே நீர் கொடுக்குற எல்லா நற்கிரிகளுக்காக நன்றி செலுத்த கிருபை செய்யுங்க. சகல துதிகரமாக நமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஸோ இந்த வீடியோ கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு நினைக்கிறேன். See you in the next video. May God bless you all. Amen.